ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். குக்கரில் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். குக்கரில் 2 கரண்டி அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எப்பயும் ஆட் பண்ணலாம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 3 வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு உப்பு போட்டு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கட்டும். அது கூடவே 3 தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புதினா சேர்த்துட்டு இது கூடவே வந்து நம்ம மசாலா சேர்க்கலாம். 1 ஸ்பூன் அளவு கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, சின்ன பாக்கெட்டில் பிரியாணி மசாலா ஃபுல்லாகவே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அது கூடவே அரை பாக்கெட் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கினக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம 1 பவுல் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருந்தோம். அந்த அரிசி இது கூடவே சேர்த்துட்டு 2 பவுல் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா 2 விசில் வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க. அவ்வளோதான், நல்ல ஒரு டேஸ்டியான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ரெசிபி தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.